கூட போட போகிறேன். 3 கட்டு பச்சை கலரு, ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலர். பச்சை கலரில் 8 அடியில் 10 வரை கட் பண்ணிக்கணும். ப்ளூ கலரும் 8 அடியில் 10 வரை கட் பண்ணிக்கணும். ஆரஞ்சு கலரும் 8 அடியில் 10 வரை கட் பண்ணிக்கணும். முதல் வரிசை 30 லைன் போடணும். ஃபஸ்ட்டு 30 லைன் போடணும். அந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, அடிப்பக்கம் 11 லைன் போடணும். 4 பக்கமும் முக்கு திருப்பணும். முக்கு திருப்பினதுக்கப்புறம் ஏணிப்படி மூச்சு மூலமாக கூடைய உயர்த்தணும். 30 லைன் வச்சு பெருசாக போடணும். அப்புறம் கடைசியில் மிச்ச ஒயரெல்லாம் இருக்கும். அந்த ஒயரெல்லாம் சொறி விட்டுணும். அப்புறம் கைப்பிடி போடணும். கைப்பிடி உள்ள சொருவத்துக்கு ஒரு 8 அடியில் 9 ஒயர் கட் பண்ணிக்கணும். வெளியே பின்னுறதுக்கு 8 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கணும். இந்த 4 ஒயர் வச்சு தான் பின்னணும். 3 கட்டு தானே இருக்குது. 4 இதில் ஒரு 2 கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று, இதில் ஒன்று. 4 கட் பண்ணி கொடி பிட்டி ஃபினிஷ் பண்ணணும். 3 கட்டு. இதுதான் அளவு. இது விட தான் நான் போட போகிறேன். ஒரு லைன் போட்டேன். பச்சையில் 10 கலரு, பச்சையில் 10, ப்ளூவில் 10, ஆரஞ்சில் 10, மொத்தம் 30 ஒரு லைன் போட்டேன். இங்கே பச்சை கலர் போடணும். பச்சை கலர் 5 லைன் போட்டேன். ஆரஞ்சு 5 லைன் போட்டேன். 5, 5, 10, 11 லைன் அடிப்பக்கம். அடிப்பக்கம் போட்டு காட்டுறேன். அடிப்பக்கம் போட்டேன். இங்கே 6 லைனு, இங்கே 6 லைனு, 12 மொத்தம் 13 லைன் போட்டிருக்கேன் அடிப்பக்கம். எனக்கு கொஞ்சம் பெருசாக வரும்ல பையன். அடிப்பக்கம் 13 லைன் போட்டிருக்கேன். நாலு பக்கமும் முக்கு திருப்பணும். முக்கோணம் மாதிரி இருக்கும் மூலையில். இது முக்கு திருப்பிட்டு இங்கே முக்கோணம் மாதிரி இருக்கும். ஒரு லைன் போட்டு காட்டுறேன். ஒரு லைன் போட்டேன். முக்கோணம் 4 பக்கமும் முக்கு திருப்பிட்டேன். பக்கமும் முக்கு திருப்பிட்டேன். ஏற்படுச்சு. அப்படியே அடுக்கடுக்காக போகும். இந்த மாரி இந்த ஒரு லைன் போட்ட மாதிரியே 30 லைன் போட்டு காட்டுறேன்.